हरि ओम सर्वेश्वरम्। ओम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम वासुदेवेन्द्रयोगीन्द्रम् मत्वा ज्ञानप्रदम् गुरुम् मुमुक्षूणाम् हितार्थाय तत्त्वबोधो विधीयते। நம்ம தத்துவபோதம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. இது ஆதி சங்கராச்சாரியார் பண்ணினது. இது ஒரு யூஸ்ஃபுல் மேனுவல், ஒரு யூஸ்ஃபுல் கைடா இது செயல்படுறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம பகவத்கீதா படிக்கிறோம்னாலும் சரி, இந்த உபனிஷத் படிக்கிறோம்னாலும் சரி, இது ஒரு யூஸ்ஃபுல் கைடா ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த சின்ன டெக்ஸ்ட் 5 டாபிக்கா நம்ம பிரிச்சு பார்த்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் டாபிக் சாதன சதுஷ்டயம், அடுத்த டாபிக் ஜீவ விசாரம், 3வது ஜகத் விசாரம், 4வது ஈஸ்வர விசாரம், 5வது ஐக்கிய ஞானம் அண்ட் பலம். இதுதான் நம்ம பார்க்க போற 5 டாபிக். அப்போ போன கிளாஸ்ல நாம சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்த்து முடிச்சோம். அதுல நம்ம 4 D's பார்த்தோம். டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பேஷன், டிசிப்ளின், டிசைர் அப்படின்னு 4 குவாலிபிகேஷன்ஸ் எப்படி ஒரு ஞானம் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி நமக்கு கிடைக்கணும். அந்த குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா இந்த ஞான யோகியதா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ தத்துவபோதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிபிகேஷன்ஸ் தேவைப்படுறது அப்படிங்கறத மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட் ஆனது சொல்றது. அதை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையெல்லாம் இந்த டெக்ஸ்ட்ல ஆத்தர் கொடுக்கவே இல்லை. அதை அடையணும் அப்படின்னா அந்த வழிமுறையில நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி ஏதோ படிச்சிருக்கோமே, இதுல பார்த்துருக்கோமா? பகவத்கீதா படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அதுல கிருஷ்ணர் கிளியரா கொடுக்குறாரு, இதெல்லாம் வரணும், இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா 2 விதமான சாதனா பண்ணின இந்த குவாலிபிகேஷன்ஸ் தான் வரணும் அப்படின்னு பாருங்க. என்ன 2 சாதனா? கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனா. இந்த 2 சாதனாவும் ப்ரிப்பரேட்டரி சாதனா இல்லையா, அது 2ம் பண்ணினா இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்ப இந்த டெக்ஸ்ட்ல அதை பத்தி சொல்லல, ஆனா நம்ம பகவத்கீதால அதை பத்தி பார்த்துருக்கோம். கர்மயோகம் அண்ட் உபாசன யோகம் இருக்கு மீன்ஸா அமையுது. அப்போ சாதன சதுஷ்டயம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 விதமான சாதனாவை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்தர் எப்படி ரெஸ்யூம் பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி சாதன சதுஷ்டயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த டெக்ஸ்ட அந்த ஆத்தர் கண்டினியூ பண்றாரு. அப்போ அந்த சாதன சதுஷ்டயம் உள்ளவர்களை, அந்த குவாலிபிகேஷன் ஆல்ரெடி இருக்கிறவாட நம்ம அதிகாரி அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் தத்துவ விவேக அதிகாரினோ பவந்தி. இந்த மாதிரி மேலே சொல்லப்பட்ட இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவளை நாம அதிகாரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம அதோட போன கிளாஸ்ல அந்த குவாலிபிகேஷன் விஷயத்த பார்த்து முடிச்சோம் இல்லையா. அதிகாரி அஸ்யூமிங் அதிகாரத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ அடுத்த டாபிக் கூட என்டர் பண்ணலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்? ஜீவ விசாரா, இத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுக்கு ஸ்லோகம் படிச்சுட்டு அந்த டாபிக் உள்ள நம்ம பேஜ் நம்பர் 5 तत्त्वविवेकः आत्मा सत्यं तदन्यत् सर्वं मिथ्येति. आत्मा सत्यं तदन्यत् सर्वं मिथ्येति. இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்துவம் இருக்கு இல்லையா, குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட் அதாவது இந்த கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனாலாம் முடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அவன் டைரக்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னா,
தத்துவ விவேகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறான். தத்துவ விவேக தகா அப்படின்னு கேட்கிறான். அந்த தத்துவ போதம் இல்லையா, அந்த தத்துவ போதம்னா என்ன அப்படிங்கறதான் அவன் தத்துவ விவேகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். அந்த உண்மையை பற்றிய அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அந்த டீச்சர் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரே லைன்ல ஆன்சரை சொல்லிருக்காரு. என்ன ஆன்சர் கொடுத்திருக்கார்? ஆத்மா சத்தியம் தது அந்நியது சர்வம் நித்யா அப்படின்னு ஆத்தர் ஒரே லைன்ல ஆன்சர் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி அதாவது நறுக்குன்னு கொடுக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாக்கியத்துக்கு நம்ம சங்கிரக வாக்கியம் அப்படின்னு சொல்றோம், ஆர் சூத்திர வாக்கியம், இல்லைன்னா சங்கேப வாக்கியம். மொத்த விஷயத்தையும் ஒரே குட்டி லைன்ல பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே தோட்ட விஷயமும் இருக்கு. தத்துவ விவேகம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு இந்த புக்கோடைய விஷயத்த ஃபுல்லா ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இத சங்கிரக வாக்கியம், சூத்திர வாக்கியம், சங்கேப வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆத்மா சத்தியம் அது அந்நியது சர்வம் நித்யா. புரியுறதோ? சமஸ்கிருதம் என்ன சொல்றா? ஆத்மா மட்டும்தான் சத்தியம், பாக்கி இருக்கிற எல்லாம் என்னது? அது அந்நியது, மீதி இருக்கிற எல்லா சர்வமும் நித்யா அப்படின்னு இந்த டீச்சர், இந்த ஆத்தர் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு. இப்ப நம்மளுக்கு இப்ப இமீடியட்டா என்ன கொஸ்டின் வரணும்? ஆத்மானா என்ன? இங்க 3 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. என்ன 3 டெக்னிக்கல் வேர்ட்ஸ்? ஆத்மா, சத்தியம், நித்யா. 3 வேர்ட்ஸ் இங்க வந்திருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். இப்ப அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஆத்மாகஹ स्थूल सूक्ष्म कारण शरीरात्यतिरिक्तः पंचकोशातीतः सन् स्थूल सूक्ष्म कारण शरीरात्यतिरिक्तः पंचकोशातीतः सन् अवस्थात्रय साक्षी सच्चिदानंद स्वरूपः सन् अवस्थात्रय साक्षी सच्चिदानंद स्वरूपः सन् यस्तिष्ठति स आत्मा यस्तिष्ठति स आत्मा. ஆத்மா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளயும் ஒரு அழியாத ஒரு இன்னர் எசன்ஸ் இருக்கு. மாறாத அழியாத ஒரு இன்னர் எசன்ஸ் எல்லா இண்டிவிஜுவலுக்குள்ளயும் இருக்கு. அத பேரு நமக்கு ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு இன்விசிபிள் பிரின்சிபிளா இருக்கு. அதை கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரின்சிபிளா இருக்கு. அதை நம்ம இப்ப ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அடுத்த வார்த்தை என்ன? சத்தியம், நித்யா. இந்த சத்தியம் நித்யாவை பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 2 வார்த்தை இருக்கு இல்லையா, சத்தியம் அண்ட் நித்யா, இந்த 2 வார்த்தையும் எப்பவுமே பேராதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒண்ணு புரிஞ்சுட்டு இன்னொன்னு புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா 2மே நம்மளுக்கு புரியலங்கிற அர்த்தமா ஆகிடும். அது 2மே பேரலா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சத்தியம் நித்யானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்க ஒரு டெஸ்க் இருக்கு. டெஸ்க் இப்ப இந்த டெஸ்க் ஒரு சாலிடா இருக்கு, டான்ஜிபிளா இருக்கு இல்லையா, அப்புறம் ஒரு வெயிட்டோட இருக்கு. என்னால அதை லிஃப்ட் பண்ண முடியும், டச் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கு. என்னுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் புரிஞ்சுட்டது இந்த டெஸ்க நான் என்னால பார்க்க முடியுது, அது தொட முடியுது, அது என்னால லிஃப்ட் பண்ண முடியும். அது மேல நானு புக்கோ நோட்டோ ஏதாவது வச்சு அது டெஸ்க சப்போர்ட் பண்றது அப்படின்னு நான் பார்க்கிற டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் புரிஞ்சுக்கிற விஷயம். கரெக்டா நான் சொல்றது? அந்த மாதிரி தானே பண்றது இந்த டெஸ்ட் இல்லையா? பட் சாஸ்திரம் சொல்றது, இந்த டெஸ்ட இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்கொயரி பண்ணிருக்கோம். ஜீவ விசாரா பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் விசாரா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, என்கொயரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாஸ்திரம் சொல்றது டெஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம்
இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த டெஸ்ட் அப்படிங்கறத என்னால ஒரு நாளும் லிஃப்ட் பண்ண முடியாது, இந்த டெஸ்ட் அப்படிங்கறது என்னால ஒரு நாளும் டச் பண்ண முடியாது, இந்த டெஸ்ட் ஒரு நாளும் எதையும் சப்போர்ட் பண்ணாது, இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது ஒரு டிஸ்கவரி இல்லையா? புதுசா நம்ம அப்படியா நாங்க கண்ணுக்கு முன்னாடி டெஸ்ட பார்க்கவே இல்லை, அப்ப எப்படி நீங்க அதை டெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சாஸ்திரம் சொல்றது இந்த டெஸ்ட் எதனால ஆக்கப்பட்டது? மரத்தினால ஆக்கப்பட்டது. இப்போ நம்ம கார்பெண்டர் கிட்ட ஒரு கிலோ மரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணு அப்படின்னா, இந்த 1 கிலோலையும் அந்த கார்பெண்டர் இந்த டெஸ்ட பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த டெஸ்டோடைய வெயிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா எதனோட வெயிட்? அது மரத்தோடைய வெயிட். அந்த மரம் தான் எப்படி மாறிடுது? டெஸ்டா மாறிடுச்சு. இப்ப நான் எதை டச் பண்றேன்? டெஸ்ட டச் பண்றேன்னா மரத்தை டச் பண்றேன்னா? மரத்தை தான் நானு டச் பண்றேன். ஒரு நாளும் என்னால டெஸ்ட டச் பண்ணவே முடியாது. எது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? மரம் தான் எல்லாத்தையும் மேல வச்சிருக்க விஷயத்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? வெறும் நாம ரூபம், நேம் கொடுக்கிறோம். அந்த உட்டை நம்ம எவ்வளவு விதவிதமா அதுக்கு ஃபார்ம்ஸ் கொடுத்து மாற்ற முடியுமா, அது ஒன்னொன்னுக்கு ஒரு யூட்டிலிட்டியை பொறுத்து அதுக்கு நம்ம டிஃபரெண்டா பேரை கொடுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? டெஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வேல்யூ கொடுத்து, அதுதான் என் கண்ணுக்கு தெரியறது இல்லை. நான் என்னைக்காவது உட்காந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கண்ணு எழுதுறேன். என் கண்ணுக்கு தெரியற விஷயத்த பார்த்து டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குதான் எல்லா விதமான வேல்யூஸும் இருக்கு அப்படின்னு நான் ராங்கா கன்க்ளூட் பண்ணிருக்கேன். வேதாந்தம் சொல்றது டெஸ்ட் அப்படிங்கிறது வெறும் பேரு, உட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பேரு அப்படின்னு சொல்றது. அது ஒரு ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம டேபிள்னு சொல்லலாம், சேர்னு சொல்லலாம், டிஃப்ரெண்டா நம்ம அதுக்கு பேர் கொடுக்கலாம். அப்போ இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்க் அப்படிங்கிற விஷயம் உட்டு இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டெஸ்க் உட்டு இல்லாம இருக்க முடியுமா முடியாதா? டெஸ்க் ஒரு நாளும் உட்டு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? டெஸ்ட் ஒரு பேராய் கேட்டவருக்கு இதனுடைய ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் என்னது? உட். அப்போ உட்டு அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இல்லாம டெஸ்ட்னால ஒரு நாளும் இருக்க முடியாது. புரியுது இல்லையா? அப்போ இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டுக்கு எது எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கிறது? மரம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்க செய்யுது இல்லையா? அப்போ அந்த டெஸ்ட் எதை சார்ந்து இருக்கு? மரத்தை சார்ந்து இருக்கிறது. அப்போ எதை ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கோ. நம்ம நிறைய நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம்ல, ஒரு விதவிதமா சேரு, டேபிள்ங்கிறோம், மலை, காடு என்னெல்லாமோ சொல்றோம். வேதாந்தமும் ஒரு நாம ரூபமா கொடுக்கறது. எதுக்கு கொடுக்கறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் தனக்குத்தானே எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம வேற ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கும், அது இருக்கிறதுக்கு வேற ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கும், அதுக்கு வேதாந்தம் நித்யா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கிறது. அப்போ டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பேரு நித்யா அப்படின்னு ஆகுது. அப்ப அது பரதந்திர அப்படின்னு நம்ம சொல்றோம். பரதந்திர சத்தா அப்படின்னு சொல்றோம். பரதந்திர டிபெண்டன்ட் சத்தான எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப பரதந்திர சத்தா அப்படின்னா டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே போட்டுட்டே போகலாம். இன்னும் நல்லா புரியணும்னா கோல்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். இப்ப செயின்ல இருக்கிற கோல்டு எல்லாம் எடுத்துட்டு செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க முடியுமா? இது இன்னும் நல்லா புரியுங்க. வளையல்ல இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு வளையல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ இதுல எல்லாம் என்ன இருக்கு? கோல்டு சத்தியம், ஆர்னமெண்ட் நித்யா, உட்டு சத்தியம், பர்னிச்சர் நித்யா, கிளே சத்தியம், அதுல பண்ற எல்லா விஷயம் பாட்டு அந்த எக்ஸெட்ரா எல்லாம் என்னது? நித்யா. சத்தியம் அண்ட் நித்யாவை
பேரலா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ எதுக்கு ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்றோம். எது தான் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த சார்ந்து இருக்கோ அதை நம்ம மித்யான்னு சொல்றோம். டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கீதால இந்த சத்திய மித்யா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போமோ. இந்த அத்தியாயத்தை பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ ஸ்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய அர்த்தத்தை கீதா கிளாஸ் 2.16 போய் கேளுவோ இன்னும் நல்லா நமக்கு. அப்போ இங்க ஆத்தர் என்ன சொல்றாரு, ஆச்சாரியா என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல ஆத்மா மட்டும்தான் சத்தியம். பாக்குறோங்க இந்த பிரபஞ்சத்துல ஆத்மா மட்டும்தான் சத்தியம், பாக்கி இருக்கிற எல்லாமே மித்யா. அது அந்நியது சர்வம் மித்யா. புரியுதா? சத்தியம் அண்ட் மித்யா. ஆத்மா சத்தியம், பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனாத்மா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. இப்ப அடுத்த கேள்வி நம்மளுக்கு ஆத்மா என்றால் என்ன? அதுதான் நம்ம ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா யதிரிக்தா. அப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடி இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பாடியை 3 லேயரா பிரிக்கிறோம். 3 சரீரமா நம்ம பிரிக்கிறோம். என்னெல்லாம் சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இருக்கு. இந்த 3த்துக்கும் வேறுபட்டது ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா யதிரிக்தா. அது 3த்துக்கும் மாறுபட்டது, டிஃபரெண்ட் ஃப்ரம் தீஸ் 3 சரீரம் ஆத்மா அப்படின்னு சொல்றது. அடுத்ததுல என்ன சொல்றது? பஞ்சகோஷா அதீதா அப்படின்னு சொல்றது. பஞ்சகோஷம் இருக்கு இல்லையா? என்னதான் பஞ்சகோஷம்? அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. இந்த 5 கோஷங்களுக்கும் வேறுபட்டது ஆத்மா அப்படின்னு சொல்றது. 3வது என்ன சொல்றது? அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயம்னா என்னது? 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். என்னது? ஜாகிரத் அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. ஜாகிரத் அவஸ்தானா இந்த விழிப்பு நிலை, வேக்கிங் ஸ்டேட். ஸ்வப்ன அவஸ்தானா ட்ரீம் ஸ்டேட், நம்ம கனவு காணற நிலை பேரு ஸ்வப்ன அவஸ்தா. 3வது சுஷுப்தி அவஸ்தானா டீப் ஸ்லீப், கனவுலாம் இல்லாம கனவு அற்ற ஆழ்ந்த உறக்க நிலையை நம்ம சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்ற இந்த ஆத்தர், இந்த 3 அவஸ்தா திரயத்துக்கும் அது சாட்சியா எது ஒன்று இருக்கோ அது ஆத்மா. அப்போ இந்த 3 ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் எது ஒண்ணு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோ, சாட்சி அப்படின்னா விட்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு. எது ஒண்ணு விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோ அது ஆத்மா. அப்புறம் அது எப்படிப்பட்டதா? சச்சிதானந்த ஸ்வரூபா. அது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. எது ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் இருக்கோ அது பேரு ஆத்மா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தார். அப்ப இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி வர ஸ்லோகத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவான். இப்போ ஒரு நியூஸ் டிவியில பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் டீடைல், முடிக்கும் பொழுது திரும்பியும் மறந்து போயிடக்கூடாதுல்ல, அதனால திருப்பியும் முதல்ல சொன்ன ஹெட்லைன்ஸே சுருக்கமா சொல்லி முடிப்பாங்க. செய்தி சுருக்கம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அதே மாதிரி இது வேதாந்தத்துல ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்படுற கம்யூனிகேஷன் மெத்தட் ஆர் டீச்சிங் மெத்தட். இனிஷியலா ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருவா,
அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணா முடிக்கும் பொழுது மறுபடியும் அதை சின்னதா சொல்லி கன்க்ளூட் பண்ணுவா. இப்ப நம்ம வந்து ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு பின்னாடி வந்து நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் இப்ப ஆத்மா வந்து எதெல்லாம் இல்ல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு ஆத்மாவோட ஸ்வரூபம் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற மட்டும் இப்ப வந்து நமக்கு ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லோகம்ல முக்கியமா நம்பர் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம படிக்க போறது 15. நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே முன்னாடி நம்ம நம்பர் போட்டு ஸ்தூல சரீரம் கிம் பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைகிருதம் சத்கர்மஜன்யம் சுக துக்காதி போகாயதனம் ஷரீரம் अस्ति जायते वर्तते विपरिणमते अपक्षीयते विनश्यतीति षट्विकारवदेत स्थूल शरीरम् ஆப்வியஸா அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்தூல சரீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்தூல சரீரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அது என்னன்னு புரிஞ்சுப்போம். ஆத்மா இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து 5 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்தூல சரீரம் பார்த்துட்டு கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்தூல சரீரமோட நேச்சர் என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு கான்கிரீட். ஸ்தூல சரீரம்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடி. அப்போ ஒரு கான்கிரீட்டா இருக்கு, டான்ஜிபிளா இருக்கு, அதை என்னால பார்க்க முடியும் இல்லையா. என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பெர்செப்டபிளா அது இருக்கு. அப்ப இந்திரிய கோச்சரமா அது இருக்கு. இது ஸ்தூல சரீரம். அப்போ என்னாலையும் என்னுடைய பிசிக்கல் பாடியை பார்க்க முடியும், மற்றவாளாலையும் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை பார்க்க முடியும். அப்போ எல்லாராலையும் வந்து அந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கறத பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம இந்திரிய கோச்சரம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்செப்டபிளா இருக்கு. அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கு, கான்கிரீட்டா இருக்கு, டான்ஜிபிளா இருக்கு, எல்லாராலையும் பார்க்க முடியறதா அது இருக்கு. அடுத்தது இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய காஸ் என்ன, என்ன காரணம், இந்த ஸ்தூல சரீரம் வரத்துக்கு காரணம் என்ன? 2 விதமான காரணம். ஒண்ணு வந்து சாமானிய காரணம், இன்னொன்னு விசேஷ காரணம். சாமானிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருடைய இந்த ஸ்தூல சரீரமும் எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பஞ்ச பூதங்களால ஆக்கப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். யாருடைய பிசிக்கல் பாடியை எடுத்திருந்தாலும், எந்த ஜீவாவுடைய பிசிக்கல் பாடியை எடுத்திருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கும், பௌத்திக சரீரம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதாவது பஞ்சபூதங்களினால் அந்த மிக்சர்னால ஆக்கப்பட்ட ஒரு சரீரம். அது என்ன சொல்றதுன்னா பஞ்சீகிருத அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்ப அந்த பஞ்சீகிருத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிராஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னெல்லாம் பஞ்சபூதம் இருக்கு, ஆகாஷ, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லையா. அப்போ இப்ப நம்ம வந்து பிருத்திவி அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். பிருத்திவினா என்னது, பூமி இல்லையா. இந்த பூமி வந்து எப்படி என்னுடைய சரீரம் வரதுக்கு காரணமா இருக்க முடியும், சரீரம் உடைய பாடியோடைய இதா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில என்ன விளையிறது, அன்னம், வெஜிடபிள்ஸ் விளையிறது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுறேன், அது வந்து எனக்கு ஃபுட்டா போகி என்னுடைய பாடிக்கு வந்து அது நியூட்ரிஷன் கொடுக்கும். அந்த பாடி வளர்றதுக்கு அந்த பிருத்திவி வந்து ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் ஜலம், அப்கோர்ஸ் நம்மளுடைய உடம்புல ஜலம் இருக்கா இல்லையா, ஷேப் கொடுக்கறதே வந்து ஜலம் தான் இல்லையா. அப்புறம் உடம்புல அக்னி தத்துவம் இருக்கா இல்லையா. நம்ம வந்து சைபீரியால இருந்தா கூட நம்மளோட பாடி வந்து அந்த 98 பாயிண்ட் வாட் எவர் ஃபாரன்ஹீட்ல வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. அப்புறம்
வாயு தத்துவம். மயத்த இடம் காலியா இருக்கும்ல, அது வந்து ஆகாஷம். மூச்சு பிராணா, வாயு வந்து பிராண தத்துவம், மூச்சு உள்ள இழுத்து போயிட்டு வருது வந்து சுவாசம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆகாஷகா, ஆகாஷகா ஆகாஷ தத்துவம்னா, ஆகாசம்னா ஏதாவது ஒரு வேக்யூம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நம்ம யோசிக்க கூடாது. அது வந்து பாசிட்டிவ் எலிமெண்ட். ஆக்சுவலா எல்லாத்தையும் எது ஒண்ணு அகாமடேட் பண்றதோ அது வந்து ஆகாசம். அப்ப நம்மளோட பாடி வந்து ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணோம்னா அதுக்கு ஸ்பேஸ் வேணும். பிளஸ் நம்மளுடைய பாடிக்குள்ளேயும் அந்த ஆகாசமானது இருக்கு. அதுதான் இந்த வயசுல எல்லாம் இப்ப காலி இடம் இருக்கிறதுனால நம்மளால ஃபுட் அப்படிங்கிற விஷயத்த அதுல போட முடியும். இப்ப இந்த 5 பஞ்சபூதம் நம்ம சொன்னோம்ல, இந்த பஞ்சபூதத்தோடைய கிராஸ் விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால பெர்சீவ் பண்ண முடியாது இல்லையா. இந்த அர்த்னா அதை பார்க்க முடியும் இல்லையா, அந்த 5 ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறது வந்து அர்த் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்ப ஜலம் நம்மளால பார்க்கவும் முடியும், டேஸ்ட் பண்ணவும் முடியும் இல்லையா. அப்ப அக்னி பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். வாயு ஃபீல் பண்ண முடியும். ஆகாசம் பார்க்க முடியுமா ஆகாசத்தை? ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியும்ல ஆகாசம் இருக்குன்னு. என்னால சென்சரிலி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாசம். எப்படி ஆகாசம் இருக்குன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன்? ரூம்குள்ள வரும்போது காலி இடத்தை நோக்கி தானே நான் போறேன். யார் மடியிலேயே போய் உட்காந்துக்கிறேன்னா, காலியா இருக்கிற ஒரு சேரை தேடி நான் போறேன். அப்ப என்னால ஆகாசத்தை பர்சீவ் பண்ண முடியறது. அப்ப அந்த ஸ்பேஸ வந்து என்னால பர்சீவ் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி கிராஸா இருக்கிற இந்த பஞ்சபூதங்களினால் ஆனது வந்து நம்மளுடைய ஸ்தூல சரீரம். அதுதான் வந்து பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகி. the gross form of these 5 elements அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விசேஷ காரணம். இது வந்து சாமானிய காரணம், எல்லாரோட உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு பார்த்தோம். விசேஷ காரணம் என்ன? ஒருத்தர் வந்து குள்ளமா இருக்கா, ஒருத்தர் வந்து குண்டா இருக்கா, ஒருத்தர் ஹைட்டா இருக்கா, அது எப்படி நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு பாடியும் வேற வேற மாதிரி இருக்குல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா? இல்ல இல்லையா. சைனா எல்லாம் போனா கூட வேற வேற மாதிரி தான் இருப்பான். மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன சொல்றதுன்னா, பாப புண்ணியத்தினால, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மானால அப்படின்னு அது வந்து விசேஷ காரணமா இருக்கு. சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு வருது இல்லையா. அப்ப நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய பலனினால் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிசிக்கல் பாடி கிடைக்கிறது. வந்து ஒருத்தர் வந்து மாநிலமா இருப்பா, ஒருத்தர் ரொம்ப கலரா இருப்பா. இந்த மாதிரிலாம் ஏன் கிடைக்கிறதுனா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாத்தினுடைய பலனாக அது வந்து அமைகிறது. இதுதான் வந்து விசேஷ காரணம். அடுத்தது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த பிசிக்கல் பாடியுடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரண சரீரத்திற்கும் ஒரு கண்டெய்னரா பயன்படுது. சூக்ஷ்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் உள்ள கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கண்டெய்னர் மாதிரி பயன்படுது. அப்போ நம்ம வந்து வெளி உலகத்துல டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஒரு மீடியமா இந்த பிசிக்கல் பாடி பயன்படுறது. சுக துக்க ஆதி போக ஆயத்தனம். ஆயத்தனம் அப்படின்னா அபோர்டு பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சுக துக்கங்களை அனுபவிக்க எனக்கு பயன்படுற ஒரு இடமாக இந்த ஸ்தூல சரீரம் அமைகிறது. சுகம்னா தெரியும், துக்கம்னா தெரியும் இல்லையா. ஆதி அப்படின்னா மிக்சர் அப்படின்னு அர்த்தம். சுக துக்க மிக்சரை வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு பிளேஸா இந்த பாடி ஆனது. எப்படி சுக துக்க மிக்சர் கொண்டு ஒருத்தருக்கு ட்வின்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை வந்து நிறைய மார்க் வாங்கிட்டு 90% வாங்கிட்டு, இன்னொரு குழந்தை வந்து ஒரு 60% தான் வாங்கிட்டுன்னா, ஒரு குழந்தை நிறைய மார்க் வாங்கினதுக்கு அப்கோர்ஸ் அந்த பேரண்ட் வந்து சந்தோஷப்படுவா. கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கினதுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அப்ப இந்த மிக்சர் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அது சுக துக்க ஆதி போக ஆயத்தனமா நம்மளுடைய பிசிக்கல் பாடி, அதாவது ஸ்தூல சரீரம் பயன்படுது. அதான் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. அப்புறம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேசிக்கா 4 பார்ட்ஸ். ஹெட், தலைபாகம், உடம்பு பாகம், கையை, இது வந்து 4 பார்ட்ஸ். அது இதெல்லாம் வந்து சாஸ்திரம் வந்து சொல்றது. இது அவயவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த ஸ்தூல சரீரத்துடைய லைஃப் பீரியட் என்ன?
எவ்வளவு காலம் இந்த ஸ்தூல சரீரமானது இருக்கும் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு மேக்சிமம் சாஸ்திரம் வந்து ஒரு டைம் பீரியட் வந்து 100 years அப்படின்னு சாஸ்திரம் வந்து ஒரு சதாயுர்வை புருஷா அப்படின்னு சொல்றது. மேக்சிமம் 100. ஆமா, டிவி நியூஸ்லாம் 103 years old, 111 years old அதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதெல்லாம் வந்து அவளுக்கு ஆயுஷ் அவ்வளவு இருக்கு அப்படின்னு மேக்சிமம் ஜென்ரலா பார்த்தா 100 years வந்து இந்த பிசிக்கல் பாடியால இந்த உலகத்துல வந்து சர்வை பண்ண முடியும். அப்புறம் என்ன சொல்றதுன்னா, இம்பார்ட்டண்டா இந்த ஸ்தூல சரீரமானது ஷட் விகாரத்திற்கு உட்பட்டது. ஷட் விகாரே அப்படின்னு இல்லையா? என்ன அந்த 6 விகாரம்? விகாரம்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம், சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். என்ன 6 விதமான மாறுதல் அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி அப்படின்னு 6 விதமான சேஞ்சஸ்க்கு நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடியானது உட்பட்டது. அஸ்தி அப்படின்னா நம்மளுடைய நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுடைய ஊம்புல இருக்கிறது, இருத்தல் அப்படின்னு அஸ்தினா இருத்தல். அப்புறம் ஜாயத்தே அப்படின்னா பிறக்கிறது, அம்மா கிட்டே வெளியில வரும் இல்லையா, பிறத்தல். வர்த்ததே, வர்த்ததேனா வளர்தல், growing time, growing period. அப்புறம் விபரிணமதே அப்படின்னா க்ரோலாம் ஆக மாட்டோம், ஆனா கான்ஸ்டன்டா ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் நம்மளுடைய பாடியில நடந்துட்டே இருக்கும். க்ரோயிங் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 40 to 50 years அந்த மாதிரி பீரியட், ஒரு 35 to 50 அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது அபக்ஷீயதே, என்ன ஆரம்பிச்சது, தேய்மானம், தேய்தல். முன்னாடி காலத்துல கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கும், இப்பதான் 40 yearsலயே நம்ம எல்லாருக்கும் வலி, இந்த வலி, ஏன்னா ஒரு பார்ட்டா வந்து தேய ஆரம்பிச்சது, அது பேர் அபக்ஷீயதே. அடுத்தது வினஷ்யதி, அதனுடைய பீரியட் முடிச்சு போயிடுது, மறைதல். அப்போ இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மறைதல். இந்த 6 விகாரத்திற்கும் உட்பட்டது வந்து ஸ்தூல சரீரம். இதோட வந்து ஸ்தூல சரீரமுடைய டெபினிஷன் ஆனது முடிஞ்சிருக்கு. அது என்ன பார்த்தோம், ஸ்தூல சரீரம் வந்து பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்டது. இது வந்து சாமானிய காரணம் அப்படின்னு பார்த்தோம். விசேஷ காரணம் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனால நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த சரீரம் தான் வந்து சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக போக ஆயத்தனம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்தூல சரீரமானது வந்து 6 மாறுதலுக்கு, ஷட் விகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகமானது ஸ்தூல சரீரத்தை பற்றி சொல்றது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்னன்னு படிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்தது ஆப்வியஸா என்ன பார்க்கணும், சூக்ஷ்ம சரீரம்னா என்னன்னு பார்க்கணும். அடுத்த ஸ்லோகம் 16 இருக்கும். சூக்ஷ்ம சரீரம் கிம், சூக்ஷ்ம சரீரம் கிம், अपञ्चीकृत पञ्चमहाभूतैकृतं सत्कर्मजन्यम्, अपञ्चीकृत पञ्चमहाभूतैकृतं सत्कर्मजन्यम्, सुखदुःखादिभोगसाधनम्, सुखदुःखादिभोगसाधनम्, पञ्च ज्ञानेन्द्रियाणि पञ्च कर्मेन्द्रियाणि, पंच ज्ञानेन्द्रियाणि पंच कर्मेन्द्रियाणि, पंच प्राणादय मनश्चैकं बुद्धिश्चैका, पंच प्राणादय मनश्चैकं बुद्धिश्चैका, एवं सप्तदशा फलाभिः सह यत्तिष्ठति तत् सूक्ष्म शरीरम्, एवं सप्तदशा फलाभिः सह यत्तिष्ठति तत् सूक्ष्म शरीरम्. நெக்ஸ்ட் வந்து சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அடுத்த லேயரம். இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, சூக்ஷ்மம் அப்படின்னாலே சப்டில் அப்படின்னு அர்த்தம், இன்விசிபிள். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற விஷயத்த என்னால மட்டும்தான் என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாக்கு பேரால என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது, கரெக்டா இல்லையா? நான் வந்து நீங்க என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், என்னால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா என்னால உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது. உட்காந்து தூங்கினா என்னால கண்டுபிடிக்க முடியும்,
அது வந்து ஸ்தூல சரீரம். ஏன்னா என்னால உங்களோட ஸ்தூல சரீரத்தை பார்க்க முடியும். கரெக்ட். நல்லா அப்படி கவனிச்சுட்டே வேற எங்கேயோ யோசனை போச்சு அப்படின்னா என்னால பார்க்க முடியாது. அது சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது சற்று இன்விசிபிள். அது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது யாருக்கு அவாவாளுடைய சூக்ஷ்ம சரீரம் அவர்களுக்கு தான் தெரியும். பாக்கி பேரால அதை வந்து பார்க்க முடியாது. இந்திரிய அகோச்சரம். அடுத்தது ஹாஸ். எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அபஞ்சீகிருத பஞ்சமகா பூதானி. அங்க பஞ்சீகிருத அப்படின்னு பார்த்தோம், இங்க அபஞ்சீகிருத அப்படின்னு பார்த்தோம். அப்ப பஞ்சீகிருத்தனா கிராஸ் அப்படின்னு பார்த்தோம். அபஞ்சீகிருத்தனா நாட் கிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டில். அது வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அது ஒரு எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேட்டருடைய ஒரு சட்டில் ஃபார்ம் வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து பிசிக்கல் பாடி வந்து கிராஸ் மேட்டர்ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, சூக்ஷ்ம சரீரம் வந்து சட்டில் மேட்டர்ல இருந்து வந்தது. இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட்டர் இருக்கு, தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து கிராஸ் ஃபார்ம் என்னால பார்க்க முடியாது. அதே தண்ணி நீராவியா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, வாட்டர் வேப்பரா போச்சு அப்படின்னா இந்த தண்ணியுடைய சட்டில் ஃபார்ம் வந்து இப்போ வாட்டர் வேப்பர். வாட்டர் வந்து கிராஸ் ஃபார்ம், வாட்டர் வேப்பர் வந்து சட்டில் ஃபார்ம். ஆனா ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான். அது வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு, சட்டில்லா இருக்கு, இன்விசிபிளா இருக்கும் இல்லையா. வாட்டரை பார்க்க முடியும், வாட்டர் வேப்பர் இன்விசிபிளா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சட்டில் கிராஸ் சட்டில் எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸால ஆனது வந்து என்னது? சூக்ஷ்ம சரீரம். இப்ப இதுக்கும் வந்து விசேஷ காரணம் இருக்கு. விசேஷ காரணம் என்னது? சத்கர்ம. இதுவும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பலனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் வந்து ஒருத்தரோட மனசு ஒரு மாதிரி விதவிதமா இருக்கு. இப்ப வந்து அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னா எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த ஏற்றுக்கக்கூடியதா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்ல இல்லையா. ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்டெலெக்ட் எல்லாமே வேற வேற இருக்கு. அதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம். மூணாவது அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்மளுக்கு டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுது, டூலா பயன்படுது. அங்க வந்து போக ஆயத்தனம் அப்படின்னு பார்த்தோம், இடம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், சாதனம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்தூல சரீரம் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் வந்து ஒரு லைவ் பாடி. ஸ்தூல சரீரம் மைனஸ் சூக்ஷ்ம சரீரம் ஈக்குவல் டு a dead body. இப்போ சுக துக்க போக சாதனம், சுக துக்க இந்த மிக்சரை அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து இது பயன்படுது. இப்ப சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடியில இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் ஓவர் அப்படின்னு. இது வந்து ஃபங்க்ஷன். அடுத்தது பார்ட்ஸ். என்னெல்லாம் அவயவம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தையே வந்து அது மென்ஷன் பண்ணிட்டு, அப்ப நம்ம லைஃபோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு பகவான் நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நிறைய டூல்ஸ் ஆனது கொடுத்துருக்காரு. ஒன்னொன்னும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 4 குரூப்பா பிரிக்கலாம். இந்த மொத்த இருக்கிற டூல்ஸை வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தை 4 குரூப்ஸா நாம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ். அதெல்லாம் பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அத பஞ்ச கர்மேந்திரியாணி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவைப்படுது, பவர் தேவைப்படுது. அப்ப பவர் சென்டர் அப்படின்னு 3வது குரூப் போட்டுக்கலாம். அது பஞ்ச பிராணா. 4வது மனஹா. 5வது புத்தி. இப்ப பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா, மனஹா, புத்தி. எவ்வளவு டோட்டல்? 17. அதெல்லாம் சப்ததசா கலாவிதி. சப்ததசானா 17. சப்தனா 7, தசனா 10. 17 பார்ட்ஸா வந்து இந்த சூக்ஷ்ம சரீரமானது இருக்கு. 17 காம்போனன்ட்ஸா இது இருக்கு.
இந்த மாதிரி 17 காம்பனன்ட்ஸா வந்து இது ஒண்ணு இருக்கோ அது வந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லுது. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு ஸ்லோகம் श्लोकम् 17 श्रोत्रम् चक्षुः रसनाघ्राणम् इति पञ्च ज्ञानेन्द्रियाणि श्रोत्रस्य दिक्देवता वचो वायुः चक्षुषः सूर्यः रसनाया वरुणः प्राणस्य अश्विनौ इति ज्ञानेन्द्रियदेवताः வந்து பஞ்ச ஞானேந்திரியாணி என்ன அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகமானது லிஸ்ட் பண்றது. 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன நமக்கு தெரியும். என்னெல்லாம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு? கேட்கறது, பார்க்கறது, நுகர்றது, அப்புறம் டேஸ்ட். ஸோ 5 விதமான சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5ம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்தது நம்மளுக்கு இல்லையா. என்னெல்லாம் சத்தம் ஏதாவது இருந்தா அதை கேட்டு இந்த விதமான சத்தம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்புட்டை வந்து கொடுத்தது. அப்போ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆனது இருக்குது. சென்ஸ் ஆர்கன்ஸ்னா இந்திரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து இந்திரியம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த பிசிக்கல் பார்ட்டை பத்தி பேசல. வந்து நம்ம ஜெனரலா சென்ஸ் ஆர்கன்ஸ்னா எர்ஸ், ஐஸ், நோஸ், டங், ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதெல்லாம் வந்து சாஸ்திரம் கோலகம். பிசிக்கல் பார்ட் இருக்குல்ல, அந்த பிசிக்கல் பார்ட் வந்து கோலகம். நம்ம பிசிக்கல் பார்ட்டை பத்தி பேசலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காதுக்கு இருக்கிற கேட்கிற சக்தி, கண்ணுக்கு இருக்கிற பார்க்கிற சக்தி, அந்த மாதிரி பின்னாடி ஃபங்க்ஷன் பண்ற சக்தியை தான் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த சக்தி தான் வந்து அதை கிரகிச்சு என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றோம் இல்லையா. அப்போ ஸ்ரவண சக்தி வந்து ஸ்ரோத்ரிய இந்திரியம், தர்ஷன சக்தி வந்து சக்ஷு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட கண் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. நம்மளுடைய கண்ணோட சக்தி வந்து வெரி லிமிட்டட் இல்லையா. சில பேருக்கு கண்ணாடி தான் கண்ணே தெரியும். நல்லா கண்ணு தெரிகிற 20/20 விஷன் இருந்தா கூட தட் இஸ் லிமிட்டட். நம்மளோட டாக்ஸுக்கு இன்னும் நல்லா கண்ணு பார்க்கிற சக்தி இருக்கும். அவங்களுக்கு கேட்கலாம் இன்னும் நல்லா பார்க்கிற சக்தி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டட் சக்தி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஜீவாக்கும் ஒரு லெவல் ஆஃப் இது இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சம்மப் பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டல் சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற எல்லா சக்தியும் ஒரு சம்மப் பண்ணி ஒரு டோட்டல் சக்தி, டோட்டல் பார்க்கிற சக்தியை வந்து ஒரு தேவதாக்கு நம்ம வந்து ஈக்குவேட் பண்றோம். கரஸ்பாண்டிங்கா பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி எல்லாத்துக்கும் ஒரு டோட்டல் சக்தியை வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம். அப்ப அதை வந்து தேவதான்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லா தேவதாவும் புட்டுகேதர் தான் யாரு? ஈஸ்வரா. வெரி குட். எல்லா தேவதாவும் சேர்ந்தத ஈஸ்வரான்னு சொல்றோம். அப்புறம் ஒரு விஷயத்துக்கும் ஒரு தேவதாவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரோத்ரிய தேவதா, கேட்கறது ஹியரிங் பவருக்கு யாரு தேவதா அப்படின்னு பார்த்தா திக் தேவதா. தேவதாவோட பேரு திக் தேவதா. அப்புறம் வச்சகா, டச்சுக்கு தேவதா வாயு. அப்புறம் சக்ஷு பார்க்கறது, சீங்கு தேவதா சூர்யா. அப்புறம் ரசனாய அந்த சக்தி இருக்கிற டேஸ்ட் பண்ற சக்திக்கு தேவதா வருணா. அப்புறம் கிராணஸ்ய ஸ்மெல் பண்ற சக்திக்கு அதுக்கு தேவதா அஸ்வினோ. அஸ்வினோனா ட்வின்ஸ், அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அஸ்வினோ 2 பேர்னால அது அஸ்வினோ அப்படின்னு கொடுக்கப்பட்டது.
இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து என்னென்னலாம் இந்திரியங்கள், என்ன இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்னென்னு பார்த்தோம். அது என்னென்ன பண்றதுன்னு பார்த்துட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் தேவதாவும் என்ன அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ஸ்ரோத்ரஸ்ய விஷய சப்த கிரஹணம் त्वचो विषय स्पर्श ग्रहणम् चक्षुषो विषय रूप ग्रहणम् रसनाया विषय रस ग्रहणम् घ्राणस्य विषय गन्ध ग्रहणम् இதனுடைய ஃபங்க்ஷன் ஒன்னொரு ஆர்கனும் எந்த ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. அப்ப ஸ்ரோத்ரஸ்ய விஷயா, அப்ப இந்த காது இந்திரியம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, இருக்கிற எல்லா விதமான சவுண்டையும் கிராஸ்ப் பண்ற ஃபங்க்ஷன். கிரகணம் அப்படின்னா கிராஸ் பண்றது அப்படின்னு கிரகிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். त्वचो விஷயம் வந்து ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் வந்து என்னது, எல்லா விதமான டச்சையும் வந்து கிராஸ் பண்ணும். சக்ஷுஷோ ரூப கிரகணம், ரூபத்தை வந்து கிரகிக்கக்கூடியது என்னது, நம்மளுடைய கண்கள். இந்த கண் இந்திரியம் வந்து ரூபத்தை கிரகிக்கும். ரசனாய விஷய, நாக்கோட ஃபங்க்ஷன் என்னது, டேஸ்ட் பண்றது, எல்லா விதமான டேஸ்டையும் அது கிரகிக்கும். கிராணசிய விஷயா, மூக்கோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்மெல் எல்லாம் கிரகிக்கிறது. இதுல வந்து நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தாலும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி நம்ம அந்த ஆப்ஜெக்ட பார்க்கல. என்ன பண்றோம் அப்படின்னா, எதை வச்சு நம்ம பாக்குறோம், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுதான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஆப்ஜெக்டுக்கு சப்தம் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை என்னோட காது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை என்னோட கண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்மெல் இருந்ததுன்னா என்னோட மூக்கை ஐடென்டிஃபை பண்ணும். அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ஆஸ் அ சப்ஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்டுக்கு ஆக்சுவலி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டியை தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு சைடு நோட் முன்னாடி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எதை பர்சீவ் பண்றது, அதனுடைய ப்ராப்பர்ட்டியை தான் வந்து பர்சீவ் பண்றது. அடுத்தது வந்து என்னது, கர்மேந்திரியாணி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பஞ்ச கர்மேந்திரியாணி என்ன அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம். பாணி பாத பாயூபஸ்தானீதி பஞ்ச கர்மேந்திரியாணி வாச்சோ தேவதா வன்னிஹி ஹஸ்தயோரிந்திரஹ பாதயோர் விஷ்ணுः ஆயோர்மృత్యుః உபஸ்தஸ்ய பிரஜாபதிः கர்மேந்திரிய தேவதா. அப்ப இப்போ 5 விதமான கர்மேந்திரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஞானேந்திரியம் பார்த்தோம், ஆர்கன் ஆஃப் இன்புட். அப்போ ஆர்கன்ஸ் ஆஃப் இன்புட் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆர்கன் ஆஃப் அவுட்புட் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு இன்புட் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுக்குள்ள அப்படின்னா, கிளாஸ் புரிஞ்சுதுன்னா தலையாட்டி அவுட்புட் காமிப்போம், இல்லைன்னா நோட்ஸ் எழுதி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லப்போம். ஆர்கன்ஸ் ஆஃப் அவுட்புட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்குனா என்னது, பேசுற சக்தி. அகெயின் இங்க நம்ம வந்து அந்த பிசிக்கல் பார்ட்டை பத்தி பேசல, அதுக்கு அது பண்ற அந்த ஃபங்க்ஷன், அந்த சக்தி இருக்கு இல்லையா. அப்ப அந்த வாக் சக்தி, பேசுற சக்தி வந்து வாக் இந்திரியம், ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு. அடுத்தது காணி. காணினா கை, 2 கையையும் இங்க குறிக்கிறது. அந்த கை இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே ஹோல்டு பண்ண முடியும், கிராஸ் பண்ண முடியும் இல்லையா. அடுத்தது பாதகா. பாதகானா
கால்கள். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? மூவ்மெண்ட்டுக்கு இந்த கால்கள் வந்து பயன்படுது. மூவ் பண்ற சக்தியை குறிக்கிறது. பாயுகுனா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். நம்ம வேஸ்ட், உடம்புல இருக்கிற வேஸ்ட் வெளியில ஏத்துற ஆர்கன். லிக்விட் வேஸ்ட் as well as சாலிட் வேஸ்ட் ரெண்டுத்துக்கும் அதை வந்து நம்ம பாயுகு அப்படின்னு சொல்றோம், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். அடுத்தது உபஸ்தகா. உபஸ்தகா அப்படிங்கிறது ரீப்ரொடக்டரி ஆர்கன். அப்ப நம்மளுடைய பரம்பரையை கண்டினியூ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆர்கன், அது வந்து உபஸ்தகா. இது வந்து பஞ்ச கர்மேந்திரியாணி. அடுத்து வந்து அதுக்கான தேவதா சொல்லப்படுது. வாக்கோட தேவதா வந்து அக்னி. இந்த டோட்டல் ஸ்பீச்சோடைய சக்தி இல்லையா, அது வந்து அக்னி தேவதா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது சண்டையெல்லாம் வந்ததுன்னா ஹீட்டட் ஆர்குமெண்ட் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு என்ன தேவதா? அக்னி தேவதா, வாக்கு இல்லையா. அடுத்தது வந்து ஹஸ்தம், பான். என்ன, யாரு தேவதா? இந்திரா. இந்திரன் வந்து அதுக்கு தேவதா. இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தரால வந்து 50 கிலோ தூக்க முடியும், ஒருத்தரால வந்து 20 கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா சக்தி ஏற்படுத்துறது இந்திரன் தான். வந்து அந்த கைகளுக்கான சக்தி வந்து அந்த இந்திர தேவதா தான் கைகளுக்கான சக்தியா இருக்கு. அப்புறம் பாதையோர் விஷ்ணு. விஷ்ணு தேவதா தான் பாதத்துக்கு, மூவ்மெண்ட்டுக்கு தேவதா. பாயுகு. பாயுகுக்கு மிருத்யு. வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மிருத்யு தான் தேவதா. மிருத்யுனா யாருன்னா யமதர்ம ராஜா. யமதர்ம ராஜா தான் அதுக்கு தேவதா. நம்மளே வந்து நம்ம வந்த பர்பஸ் முடிஞ்சிட்டு இனிமே வாழ்ந்தா வேஸ்ட் அப்படின்னா யார் நம்ம எடுத்துன்னு போவா? யமதர்ம ராஜா தான் தூக்கிட்டு போவோம் இல்லையா. இப்ப நம்மளோட உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கும் எந்த தேவதா, அந்த சக்திக்கு எந்த தேவதான்னு பார்த்தா மிருத்யு ஆர் யமதர்ம ராஜா, யமதேவதா. உபஸ்தா அதுக்கு பிரஜாபதி. பிரஜாபதினா யாரு? பிரம்மாஜி. பிரம்மாஜி தானே கிரியேட்டர், எல்லா உயிர்களையும் யார் படைக்கிறா? அப்ப இந்த ரீப்ரொடக்டரி விஷயத்துக்கும் அந்த சக்திக்கும் யாரு தேவதா அப்படின்னு பார்த்தா பிரம்மாஜி. இதெல்லாம் வந்து கர்மேந்திரிய தேவதா. அடுத்தது வந்து கர்மேந்திரியத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கர்மேந்திரியம் என்னென்ன பண்றது படிச்சோமா ஸ்லோகம். வாச்சோ விஷய பாஷணம், பாண்யோர் விஷய வஸ்து கிரகணம், பாதயோர் விஷய கமனம், ஆயோர் விஷய மலத்யாகः, உபஸ்தஸ்ய விஷய ஆனந்தைஹி. இந்த வாக் இந்திரியத்தோட ஃபங்க்ஷன் ஆப்வியஸா ஸ்பீச், அதுதான் அந்த வாக் இந்திரியம் பண்றது. பாணி இந்திரியத்தோட விஷயம் ஹோல்ட் பண்றது, கிராஸ்பிங். பாத இந்திரியத்துடைய விஷயம் கமனம், மூவ்மெண்ட், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகரத்துக்கு யூஸ் ஆகுது. வாயுகு வந்து மலத்யாகா, எக்ஸ்கிரீஷன் ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிறது. உபஸ்தஸ்ய விஷயாக ஆனந்தா. ஆனந்தகானா இதற்கு இந்த ரீப்ரொடக்ஷன் விஷயம் இல்லையா. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பேரண்ட் ஹுட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளோட சந்ததியை நம்ம வளர்க்கிறோம். அந்த பேரண்ட் ஹுட் வந்து ஆனந்தம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து பாயிண்ட் அவுட் பண்றது. இன்னொரு மீனிங் இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆனந்தகான இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டினா என்ன அர்த்தம்? சாகாத, அது மாட்டி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும், மார்டாலிட்டி இல்லாத ஒரு விஷயமா. அப்போ நம்மளோட பரம்பரையை வந்து நம்மளுடைய சந்ததி மூலமா நம்ம பாக்குறோம்ல. இப்ப வந்து ஒரு தாத்தா இல்ல அப்படின்னா தாத்தாவோட விஷயமா அந்த பேரனை நம்ம பாக்குற மாதிரி, அப்ப நம்ம கண்டினியூஸா அந்த ஃபேமிலியில இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கறது இல்லையா. அது எதுனால நடக்கிறது? நம்மளுடைய சந்ததினால நடக்கிறது. அதனால உபஸ்தஸ்ய விஷயம் ஆனந்தம். அது ஆப்வியஸா நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் எங்கேயுமே போல இங்கதான் இருக்காங்கன்னா ஆப்வியஸா அந்த விஷயமானது நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பேரண்ட் ஃபுட்டே வந்து ஆனந்தத்தை கொடுக்கிற விஷயமா இருக்குது சாஸ்திரமானது சொல்றது. அப்ப இதனுடைய இந்த பஞ்ச கர்மேந்திரியத்தோடைய விஷயம் பார்த்தோம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் என்ன தேவதா அப்படின்னு பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் இன்புட், அடுத்தது
சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் அவுட்புட். இது ரெண்டும் வந்து இப்ப பார்த்து வச்சுப்போம். இன்னும் ஒன்னே பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸ் வந்து அடுத்தது வந்து என்னது பஞ்ச பிராணா. பஞ்ச பிராணா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப பஞ்ச பிராணா அது வந்து பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து இந்த பிராணன் இல்லையா. நம்மளுடைய உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பிராணன் தான் வந்து ஹெல்ப் பண்றது. அதாவது சக்தின்னு சொன்ன பவர் சென்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எந்த விதமான ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும்னாலும் அதுக்கு நமக்கு உடம்புக்கு சக்தியானது தேவைப்படுறது. அதுக்கு வந்து பஞ்ச பிராணா வந்து ஹெல்ப் பண்றது. இப்ப பிராணா வந்து பஞ்ச பிராணானா 5 விதமான பிராணம் இருக்கணும். என்னெல்லாம் பிராணம் இருக்கு? பிராணா, அபானா, யானா, சமானா, உதானா அப்படின்னு 5 பிராணம் இருக்கு. என்னெல்லாம்? பிராணா, அபானா, யானா, சமானா, உதானா. பிராணா அப்படிங்கிறது வந்து நார்மலா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் பண்றது. இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் இந்த விஷயம் வந்து இந்த பிராணன் பண்றது. அப்புறம் அபானா வந்து எக்ஸ்கிரீட்டரி விஷயத்தை வந்து பார்த்துக்கிறது வந்து இந்த அபானா வாயு. அப்புறம் யானா அப்படிங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன்லாம் நடக்கும்ல, பிளட் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் நடக்கும். அதுக்கு வந்து இந்த யானா அப்படிங்கிற பிராணம் வந்து ஹெல்ப் பண்றது. அப்புறம் சமானா அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ற பிராணம். இந்த டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது. உதானா அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக இருக்கிற ஒரு பிராணம். இந்த உதானா வந்து 2 விதமான ஃபங்க்ஷனை ஆக்சுவலா பண்றது. ஒண்ணு வந்து நம்மளுடைய பாடிக்குள்ள ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகளோ டாக்ஸினோ உள்ள வந்துருக்குன்னா அதை வெளியில ஏற்கிறதுக்கு இந்த உதானா ஹெல்ப் பண்ணும். எதிர்க்கும் இந்த வாமிட்டிங் ஆர் விக்கல் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த உதானாவுடைய வேலையா இருக்கு. இந்த உதானா வந்து எப்பயுமே ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது அக்கேஷனலா தான் இந்த உதானா வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். எப்ப பாரு வாமிட் எடுத்துருக்க கூடாது, எப்ப பாரு விக்கல் வந்துட்டு இருக்க கூடாது இல்லையா. அடுத்தது இந்த உதானா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் பண்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் முடியும் பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்மளோட உடம்புல இருந்து வெளியில போறது இல்லையா, அந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு போறது வந்து இந்த உதானா பிராணன். அதுதான் ஆக்சுவலா என்ன பண்ணும், எல்லா ஆர்கன்ஸும் முடிஞ்சுட்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்மளோட உடம்ப விட்டு லாஸ்டா போறதுக்கு. வீட்டை பூட்டிட்டு நம்ம கிளம்புவோம்ல, நிறைய பேர் பூட்டெல்லாம் தொங்கிலாம் இழுத்துலாம் பார்ப்பா, கரெக்டா யாருமே திறக்க முடியாதான்னு. அந்த மாதிரி இந்த உதானா உள்ளுக்குள்ள போய் ஃபுல்லா செக் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூக்ஷ்ம சரீரத்தை வெளியில எடுத்துட்டு போற வேலையை இந்த உதானா வந்து பண்றது. அப்போ பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.